ஹஸ்பண்டை பிரிஞ்சு வாழ்ற நம்ம சீரியல் ஆக்ட்ரஸ் ரோஜா பிரியங்கா கதறி அழுது எமோஷனலா வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இவங்க ஏன் அழுகுறாங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் ராகுல் வர்மாவும் இதுக்கு ரிப்ளை பண்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. இவங்களுக்குள்ள என்னதான் நடக்குது, என்னதான் பிரச்சனை அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம ராகுல் வர்மா அண்ட் ரோஜா பிரியங்காவுக்கும் கல்யாணம் ஆகி இப்போ தனித்தனியாக பிரிஞ்சிருக்காங்க. அதெல்லாம் கடந்து ரெண்டு பேருமே சோஷியல் மீடியாவில் மாறி மாறி போஸ்ட் வச்சு ஒருத்தர் தாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ நம்ம ரோஜா பிரியங்கா பார்த்தீங்கன்னா ரொம்ப சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பாங்க. இப்போ ஒரு அழுகிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அப்புறம் சிரிக்கிற மாதிரி இருக்கு. இது கீழே கேப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, இது மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஆர்டிஸ்ட்டும் இதை கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. அதாவது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்க. எல்லாருமே மனசில் ரொம்ப வேதனையை வச்சுட்டு வெளில பார்க்குறவங்க கிட்ட சிரிச்சு பேசுவாங்க அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம ரோஜா பிரியங்கா அப்படிதான் இருக்காங்க போல அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக சொல்லியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே நான் அழுதுட்டு இருக்கேன், ஆனால் வெளில பார்த்து பேசுகிறவங்க கிட்ட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னு தன்னோட மனவேதனையை இந்த மாதிரி வீடியோ மூலமாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரிப்ளை பண்ணுற விதமாக நம்ம ராகுல் வர்மா என்ன தெரியுமாங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு பல விஷயங்கள் புரிய வச்சதுக்கு கடவுளுக்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்காரு ஓம் சாய்ராம்னு. ஸோ இதெல்லாம் நல்லா அப்பட்டமாக தெரியுது. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி என்னமோ ஒரு பெரிய பிரச்சனை சண்டை போட்டு இப்படி ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும். ஸோ நிஜமாலுமே ஒரு நல்ல கப்பல் இப்படி பிரிஞ்சுட்டாங்களே அப்படின்னு ஒரு பக்கம் வேதனையாக இருந்தாலும், ஸோ இதுதான் அவங்களோட லைஃப், அவங்க டிசைட் பண்ண முடியும், கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ணுங்கள்.